அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2ல் 6வது கணக்கு அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீ போமா மற்றும் மீ போவா காண்க. ஓகேங்களா? அப்போ 408க்கும் 170க்கும் மீ போமா மீச்சிறு பொது மடங்கு, மீ போவா மீ பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எதை பயன்படுத்தி? அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி. அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னா ஒன்றை தவிர்த்து அனைத்து மிகை முழுக்களையும் ஒரு பகா எண்ணாக அல்லது பகா எண்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு எண்களை நம்ம பகா எண்களை கொண்டு ஃபஸ்ட்டு காரணிப்படுத்துகிறோம். ஓகேங்களா? அதுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம். இப்போ 408 காரணிப்படுத்தலாங்களா? 2 4 0 4 2 8 2 2 0 2 2 I2 10 2 2. அடுத்தது 3ஆல் பண்ணலாம். 3 3 7 3 21. அதே மாதிரி 170 பண்ணோம் அப்படின்னா 2ஆலே பண்ணுங்க. 8 2 16 I2 10. அடுத்து 5 5 5 7 5 35. ஸோ இப்போ காரணிப்படுத்திட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மீ போ மா. அதுக்கு முன்னாடி 408 காரணிப்படுத்துறது எப்படி? எத்தனை 2 இருக்குது பாருங்கள். 3 2. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 17. ஸோ இதுதான் 408 காரணிப்படுத்துதல். அடுத்தது 170 காரணிப்படுத்தினா என்ன கிடைக்குது பாருங்கள். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 2 இருக்குனால பவரில் நான் 3 போட்டேன். ஸோ இப்போ மீ போமா கண்டுபிடிக்கணும். மீச்சிறு பொது மடங்கு. ஸோ இப்போ பாருங்கள், மீச்சிறு அப்படின்னா 2 காமனாக இருக்குது அப்படின்னா இதனுடைய அடுக்கில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். மீச்சிறு அப்படின்னா அடுக்கில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது 2 பொதுவாக இருக்குது. ஸோ இது 2 பொதுவில் இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 3. ஸோ நான் அதனால் 2 பவர் 3ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது இது 2 காமனாக இருக்குது. ஸோ இதில் நான் 17 மட்டும் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீதி எந்தெந்த நம்பர்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் எழுதிக்கணும். அவ்வளோதான். இதுதான் மீ போ மா. இப்போ 2/3 அப்படின்னா என்னது? 8. 8 5 40. 40 3 4 12 120. 120 நம்ம எதால் பெருக்க போகிறோம்? 17ஆல். இப்போ பண்ணால் என்ன வரும்? 7 14 மீதி 1 1 7 7 1 8. அடுத்து 12 4 8 2 10 மீதி 1 2. இங்கே ஒரு 0 இருக்குனால இங்கே 0 போட்டேன். ஸோ இப்போ இதனுடைய மீ போமா என்னது? 2040. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் சொல்கிறேன். எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மீச்சிறு அடையாளத்துக்கு சொல்கிறேன். மீச்சிறு அப்படின்னா 2 காமனாக இருக்கும்போது அந்த நம்பரில் பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். மீச்சிறுனா பெருசாக எடுத்துக்கோங்க. அதனால் நான் 2/3 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 17 காமனாக இருக்குது. ஸோ அதில் நான் 1 எடுத்துக்கிட்டேன். ஒரு 17 எடுத்துக்கிட்டேன். மீதி எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் எழுதி பெருக்கிட்டேன். ஸோ இதுதான் மீ போ மா. அடுத்தது மீ போ வா HCF மீ பெரும் பொது வகுத்தி. ஓகேங்களா? ஸோ ஒன்றில் இதில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுனா போதும். இதில் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? ஸோ மீ போ மா மீச்சிறு அப்படின்னா அடுக்கில் அதிகமாக இருக்கிறது எழுதணும். மீ பெரு அப்படின்னா அடுக்கில் குறைவாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் குறைவாக இருக்குது. அப்போ 2 அடுக்கு 1 நான் அதை 2ன்னு எழுதிக்கிறேன்.
அடுத்தது எது காமனாக இருக்குது? 17. அவ்வளோதான். மீதி இருக்கிறத எழுதக்கூடாது. காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், மீதி இருக்கிறத எழுதக்கூடாது. அப்போ ஈர் 17 34. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.